ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம மல்லிசையில் என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ள போவோம். என்னடா காய்லாங்கடிக்கெல்லாம் இதை போடுவாங்களா? ஆமாங்க, நம்ம மல்லி தெரியாம செஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. அவங்க செய்யாத ஒரு தப்பு அவங்க தெரியாம அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி நம்ம வெண்பா குட்டி அழகா ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா வெண்பா குட்டியை பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க எனக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. ஆமாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. சரி, வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு அவரோட மீட்டிங் போகிறதுக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருப்பாருங்க. ஆனால் அந்த ஃபைல் மிஸ் ஆகிடும். அந்த ஃபைல் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா காய்லாங்கடைக்கு. அது எப்படி போச்சு ஏன் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற தேவையில்லாத நியூஸ் பேப்பர் அதெல்லாம் நம்ம மல்லி வந்து வேஸ்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காய்லாங்கடைக்கு இடைக்கி போடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்மளோட மல்லியோட வாழ்க்கை கெடுக்கு நினைச்ச ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் என்ன பிளான் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைலை தூக்கி அந்த குப்பை தொண்டி அந்த வண்டியில போட்டா, காய்லாங்கடை வண்டியில போட்டா மல்லி தான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ஏதாவது கிச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி தாங்க விஜய் வீடெல்லாம் ஃபைலை தேடுறாரு, காணோம் எங்க தேடியே காணோம். ஆனா அந்த ஃபைல் வந்துட்டு குப்பை வண்டியில இருக்கு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட ரஞ்சிதா நேராக போயிட்டு குப்பைக்காரனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து உள்ள டேபிள் வச்சு குப்பைக்காரனையும் சேர்த்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராங்க. சாரி, குப்பைக்காரன்னு சொல்லக்கூடாதுங்க, அவர் வந்து ஒரு காய்லாங்கடை வியாபாரி. ஏன்னா இந்த காலத்தில் நம்மளை மாதிரி மீன்ஸ் நான் இல்லைங்க, அதாவது சொந்தமாக ஒரு பொருளை வேற எங்கேயாவது போய் காசு கொடுத்து புதுசாக வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறவங்கள விட காய்லாங்கடை வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க தாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. நம்ம புதுசாக போயிட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ மிஞ்சி முறை லாபம் வரும்? அது மேலே ஒரு 15-20% வச்சு லாபம் வச்சுப்போமா? ஆனால் காய்லாங்கடையில் அப்படி இல்லைங்க. வாங்கும் போது 50 ரூபாய்க்கு வாங்குவோம். அதே ஒருத்தன் தேவைன்னு நம்ம கிட்ட கேட்டால் அதே 150 ரூபாய்க்கு இப்போ 100 ரூபா லாபம், 2 மடங்கு. பொருளுக்கு ஏற்ற மாதிரிங்க நம்ம லாபம் வச்சு வித்துடலாம். ஒரு ஃபேன் காயில் போயிடுச்சா நம்ம கிட்ட போடும்போது காய்லாங்கல்ல போகும்போது, ஏங்க இதெல்லாம் மேலே இதெல்லாம் காஸ்டிங் மெட்டலுங்க, இதெல்லாம் வேஸ்ட் உள்ள காப்பர் தான் போகும், ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 150 ரூபா போங்க அப்படிம்பாங்க. ஓகேன்னு போட்டு வந்துடுவோம். அதே ஃபேனை அதே உள்ள காப்பர்லாம் பிரிச்சுட்டு அவங்க 250 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்களா, இதுதான் மேட்டர். இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் காய்லாங்கடைக்காரங்க நல்ல வசதியாக இருக்காங்க. நம்ம ஒன்றும் அப்படியே இருக்கும். சரி, அந்த மேட்டர் விடுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அந்த ஃபைலை எடுத்து பார்த்த உடனே அதிரி போயிடுறாங்க. நம்ம மல்லி எங்க நான் போடவே சொல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி, ஒன்று போனால் இன்னொன்று சொல்லிட்டு புதுசாக பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் மல்லி. உன்னை நான் என்ன பண்ணுறது, உன்னை எந்த கணக்கில் நான் சேர்க்கறது, நீயே சொல்லு பாப்பா அப்படின்னு விஜய் கேட்க நம்ம வள்ளி பேன் முழிக்கிறாங்க. நீ இனிமே என்கிட்ட பேசாது, இங்கே சொல்லிட்டு கத்திட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல வெண்பா குட்டி தாங்க அப்பதான் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இந்த ஃபைல நியூஸ் பேப்பர்ல வச்சு நான் தான் டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிட்டை போட்டுறாங்க. ஏன்னு பார்த்தா மல்லியை காப்பாற்றணும். அதுக்காக இதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம எல்லாம் முடிக்கிறாங்க. மல்லியும் பேன் முடிக்கிறாங்க. ஏன் வெண்பா குட்டின்னு கேட்க, இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக எழுக்கிறாங்க. அதுக்குள்ள எபிசோட் தொடரும்னு போட்டாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு மனசு பதறிச்சுங்க. ஐயோ, இப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்களே, நாளைக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட்டிங்ல இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ என்னுடைய மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.